பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அலெக்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு இண்டிவிஜுவல் வீடு லோ பட்ஜெட்டில் பார்க்க வந்திருக்கோம். அதோட ஃப்ரண்ட் எலிவேஷன் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா அன்னனூர் ரயில்வே ஸ்டேஷன். அது பார்த்திங்கன்னா திருமுல்லவேலுக்கு அடுத்து வரும், ஆவடிக்கு நெக்ஸ்ட் வரும். இந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ஸ்டேஷன் அன்னனூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு 500 மீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது. அதோட எலிவேஷன் பார்த்துட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா வெஸ்ட் ஃபேசிங் ப்ராப்பர்ட்டி. 620 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. முன்னாடி போர்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க, நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதில் கீழே ஒரு 2 பெட்ரூம், மேலே ஒரு பெட்ரூம் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இது வாடகைக்குனாலும் வாடகை விட்டுக்கலாம், இல்லை ஒரே போர்ஷனாக நம்ம யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பில்டிங் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பட்டா ப்ராப்பர்ட்டி 6 இயர்ஸ் தான் ஆச்சு, 6 வருஷம் தான் ஆயிருக்கு. வாடகைக்கு விட்டிங்கன்னா ஒரு 10,000 ருபீஸ் வாடகை கண்டிப்பாக வரும். இப்போதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியில் லோன் எதுவுமே எடுத்து வைக்கல. டாக்குமெண்ட் எல்லாமே ஓனர்கிட்ட தான் இருக்குது, டைரக்ட் ஓனர் வேறு. ஸோ அதனால் ஐடியா இருந்துச்சுன்னா பாருங்கள். வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸும் வெஸ்ட் ஃபேஸிங் தான். வீடு நல்ல கண்டிஷன், அவங்களோட ஓன் பர்பஸ் தான் கட்டியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா இபி லைன், சிங்கிள் பேஸ் லைன் இருக்குது. செப்டி டேங்க் எல்லாமே போட்டு வச்சுருக்குறாங்க. இது ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கு ஒரு ஸ்டேர் கேஸ் மாதிரி போட்டு வச்சுருக்குறாங்க. ஸோ அது உங்களுக்கு ஸ்டேர் கேஸ் வெளியே தான் இருக்குது. ஸோ அதனால் மேலே உள்ள போர்ஷனுக்கு ஒரு சின்ன ஒரு பேச்சுலர் இந்த மாதிரி எதாவது கொடுத்தா கூட நீங்கள் வாடகைக்கலாம். கீழே ஒரு ஃபேமிலியோ இல்லைன்னா பேச்சுலர் கூட கொடுக்கலாம். அந்த மாதிரி அமைப்பில் தான் இருக்குது. டைல்ஸ் ஒர்க் நல்லா பண்ணியிருக்கிறாங்க, டைல்ஸ் ஒர்க் தான் போட்டிருக்காங்க. இதில் 2 பெட்ரூம் 2 டாய்லெட் இருக்குது. ஒரு சின்ன இது டிவி ஸ்டாண்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பக்கத்தில் ஒரு சின்ன அந்த இருக்கிறது பூஜை ரூம் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கிறதுக்கு அந்த ஆப்ஷன் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது கிச்சன் பார்க்குறோம். அழகாக ஒரு சின்ன ஸ்கொயர் ஃபீட்டில் அழகாக பார்த்து இது பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன ஃபேமிலி இருக்கணும்னா அழகாக இது பண்ணிக்கலாம். ஒரு வாடகைக்கு விடணும்னு நினச்சா கூட சின்ன பட்ஜெட்டில் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டு கூட நீங்கள் 2 போர்ஷனாக வாடகை விட்டால் கூட கண்டிப்பாக ஒரு வாடகை இன்கம் கிடைக்கும். ஏன்னா இது அன்னனூர் ஸ்டேஷன்லேருந்து நியர்பைங்கிறனால உங்களுக்கு வாடகைக்கு வர்றவங்க ஈஸியாக வந்துடுவாங்க. ஏன்னா உங்களுக்கு நடந்து போகிற தூரத்தில் இருக்கிறனால இதாக இருக்கும். அடுத்து தண்ணியும் இந்த இடத்துல ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ தண்ணி பிரச்சனையே கிடையாது. தண்ணி டேஸ்ட்டாகவே இருக்குது. அந்த மாதிரி கண்டிஷனில் தான் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. இது இன்னொரு பெட்ரூம் பார்க்குறோம். இந்த பெட்ரூமும் பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச் டாய்லெட்டோடு தான் இருக்குது. அட்டாச் டாய்லெட்டோடு இருக்குது. ஸோ மேலே உங்களுக்கு லாஃப்ட் எல்லாமே போட்டு வச்சுருக்குறாங்க. இது வெஸ்டர்ன் டாய்லெட். இது இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேஷன் ஒரு 1 கிலோமீட்டரில் சென்ட் பீட்டர்ஸ் காலேஜ் இருக்குது. ஸோ சென்ட் பீட்டர்ஸ் காலேஜ்னால் உங்களுக்கே தெரியும், ஒரு நல்ல ஒரு கோஎட் காலேஜ். உங்களுக்கு நல்ல எல்லா பிஎடாக இருக்கட்டும், ஆர்ட்ஸ் காலேஜ் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் நல்ல ஒரு டிரான்ஸ்போர்ட்டு உங்களுக்கு நியர்பையில் தான் இருக்கனால உங்களுக்கு நல்லாயிருக்கும். அகெயின் ஒரு 2-2.5 கிலோமீட்டரில் நம்ம ஆவடி ரயில்வே ஸ்டேஷன், மார்க்கெட்டு, முனிசிபாலிட்டி இதை யூஸ் பண்ணி ரீச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம ஈஸியாக ஆக்சஸும் நல்லாயிருக்கும். அகெயின் ஒரு 1.5-2 கிலோமீட்டரில் திருமுல்லைவேலை நம்ம ரீச் பண்ணிக்கிடலாம். இது செகண்டரி இன்னொரு பெட்ரூம் பார்த்துட்ருக்குறோம். அடுத்து இந்த லொக்கேஷன்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளே நம்ம ஏபிஎஸ் குளோபல் ஸ்கூல் இருக்குது. அது சிபிஎஸ்சி ஸ்கூலு. அந்த ஸ்கூலும் நல்ல ஒரு ஃபேமஸான ஸ்கூல் தான் அது. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல்ஸ்க்கு போடணும்னு நினைக்கிறவங்க அந்த ஸ்கூலில் கூட ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன்னா நம்மளோட கிளைண்ட்டே ஒருத்தவங்க பார்த்திங்கன்னா அவங்களோட குழந்தைங்கள அதுதான் போட்டிருக்காங்க. அவங்க என்னோடய குழந்தைங்கள அங்கே ரெஃபர் பண்ணாங்க, சார் இந்த ஏபிஎஸ் குளோபல் ஸ்கூல் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் நீங்கள் ஸ்கூல்ஸு, காலேஜஸ் எல்லாமே கொஞ்சம் ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு 1 கிலோமீட்டரில் வருது. அடுத்து டிரான்ஸ்போர்ட்டும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அயப்பாக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டரில் பஸ் ஸ்டாப்ஸ் இருக்குது. ஸோ கோயம்பேடு, அம்பத்தூர் இது எல்லாத்துக்கும் போகிறதுக்கு நீங்கள் அந்த பஸ் ஆக்சஸுக்கு அயப்பாக்கத்தை யூஸ் பண்ணிக்கிடலாம். ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாப்ஸ் எல்லாம் ஒரு 1 கிலோமீட்டர்லேயும், ஸ்கூல் காலேஜஸ் ஒரு 1 கிலோமீட்டர்லேயும் அமைஞ்சிருக்குது. அந்த மாதிரி அமைப்பில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்திருக்குது. உங்களுக்கு வாடகை இன்கமும் கிடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பில்டிங் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டியில் போர் ஒரு 200 அடிக்கிட்ட போர் போட்டு வச்சுருக்குறாங்க.
இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 38 லட்சம் 38 லேக்ஸ் சொல்லி ஸ்லைட்லி நெகோஷியேட் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்டே நீங்கள் போகிறீங்க, அந்த ஏரியாவில் போகிறீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு 5000லேருந்து 5500 கிட்ட போட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த இது போட்டிங்கனாலே குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டு போட்டாலே அதே ஒரு 35 லட்சத்துக்கு மேலே போயிடும். ஸோ அதுக்கு வந்து நம்ம இண்டிவிஜுவல் வீடு அழகாக எடுத்து பாருங்கள், மேலேயும் வந்து ஒரு போர்ஷன் போட்டிருக்காங்க, டாய்லெட் இருக்குது. ஸோ ஒரு பேச்சுலர் கொடுக்கலாம்னு கொடுத்துக்கலாம். ஸோ அதனால் வந்து ஏன்னா உங்களுக்கு லேண்டோட ரேட் வந்து கூட தான் போகுது. அகைன் வந்து ஒரு வாடகை இன்கமுக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி. இதில் வந்து ஒரு செடி வளர்க்குறோம், இல்லைன்னா ஒரு நாய் வளர்க்குறோம், ஒரு ஏதாவது ஒன்று வளர்க்குன்னா கூட நம்ம வந்து யாரையும் நம்ம வந்து எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. நம்ம அழகாக நம்மளோட ஓன் வீடுங்கிறதுனால நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இண்டிவிஜுவல் வீடுக்கு அதுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்குது, அதுக்கு ஒரு பெனிஃபிட்ஸும் இருக்குது. ஸோ அதனால் லோ பட்ஜெட்டில் பார்க்குறீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக சூஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ட்ரெயின் ஆக்சஸுக்கு நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் ஃப்ளோரில் போட்டிருக்குது, மேலே இந்த போட்டிருக்குது, ஷீட் வச்சு தான் போட்டிருக்கிறாங்க. ஸோ ஹிந்தி பேச்சுலர்ஸ்லாம் ரொம்ப பேர் வந்து வீடு பார்ப்பாங்க, அவங்களுக்கு கொடுக்கலாம். இல்லை நீங்களே கூட யூஸ் பண்ணால் கூட பண்ணிக்கிடலாம். ஸோ இந்த மாதிரி அமைப்பில் அந்த ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு. ஸோ தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். இதோட ரேட் வந்து 38 லட்சம் சொல்லி நெகோஷியேட் பண்ணுறாங்க. நமக்கு டேரெக்ட் ஓனராக வந்திருக்கனால நம்ம எவ்வளோ பெஸ்ட்டாக பேச முடியும் பேசி நம்ம இது பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஆக்சுவலி அடிக்கடி நான் சொல்கிறது தான், மறுபடியும் இருந்தாலும் நான் சொல்கிறேன், நம்ம வந்து இந்த சேனல் ரன் பண்ணுறது பிஸ்னஸ் நோக்கத்துக்கு தான் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா இது ஃபுல் டைம் பிஸ்னஸாக தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 2% கமிஷனுக்காக தான் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா ரொம்ப பேருக்கு வந்து இது நம்ம ஃப்ரீயாக ஆடு மட்டும் போடுறோமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் இதை மறுபடியும் சொல்கிற வேண்டிய கட்டாயத்துக்கு நான் இருக்கிறனால இது நம்ம பிஸ்னஸ்க்காக தான் பண்ணிகிட்ருக்கோம். 2% கமிஷனுக்காக தான் பண்ணுறோம். அது கூட நம்ம இன்கேஸ் யாராவது நம்ம மூலமாக புக் பண்ணுறாங்க அப்படின்னா அதை கூட ஸ்லைட்லி நெகோஷியேட் பண்ணி நான் தரேன். ஸோ ஓனர் டைம் டேரெக்டாக பெஸ்ட்டாக பேசி முடிச்சுக்கிடலாம். ஸோ இதை போல் இடமோ வீடோ உங்கள்கிட்ட இருக்குது, விற்று கொடுங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக நம்ம பெஸ்ட் ரேட்டு மார்க்கெட் ரேட்டுக்கு விற்று கொடுக்கலாம். அடுத்து ஹவுசிங் லோனும் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 6-7 பேங்க்கில் நம்ம டைப் வச்சுருக்கிறோம். ஸோ ஹவுசிங் லோன் வேணாலும் நம்ம பண்ணி கொடுக்க முடியும். ஸோ வேறு ஏதாவது டீட்டெயில் தேவைப்படுச்சுனாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 38 லட்சமே தான், ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கு. அடுத்து ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது, 620 ஸ்கொயர் ஃபீட்டு, 3 பெட்ரூம் இருக்குது, 2 போர்ஷன் இருக்குது, பட்டா ப்ராப்பர்ட்டி. ஸோ தேவைப்படுறோன்னு கான்டாக்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலில் பார்த்த எல்லாத்துக்கும் தேங்க்யூ, பை, டேக் கேர். சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை.